பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 3/6/2024 முதல் 9/6/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மிதுன ராசி கால புருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கிய புத பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். குருவோடு இணைந்திருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அது மட்டும் இல்லை, அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறார். குருவும் 4ஆம் இடத்தை பார்க்குறார். 11 கூடிய செவ்வாய் 11இல் ஆட்சி பீடம், 9 கூடிய சனி 9இல் ஆட்சி பீடம், ராகு 10ஆம் இடம். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்க போது, ரொம்ப சிறப்பாக இருக்க போது, சாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா, குருவோடு இணைவு 12ஆம் இடத்துல ராசிநாதன். இந்த வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போகலாம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் 12 கூடிய சுக்கிரனும் அங்கே தான் இருக்கார். அப்போது செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகள் எப்படி அப்படின்னா 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார் குரு. 4ஆம் இடத்தை குரு பார்த்தா வீடு வாங்க, வண்டி வாங்க, மனைகள் வாங்க, தோட்டத்துறவு வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட்டு வாங்க, கார் வாங்க, இப்படி பல சுப செலவுகள் செய்வீர்கள். பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவு செய்வீங்க. இப்படி 4ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருப்பதால் இந்த காலகட்டம் ரொம்ப அமைப்பாக இருக்கும். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்க போகிறது. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 5ஆம் இடத்து அதிபதி 2-5க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 12இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். சூப்பருங்க. குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி கல்விக்காக, உயர்கல்விக்காக படிக்க வைப்பீங்க. நீங்கள் என்ன கோர்ஸில் சேர்த்து வச்சு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை பிள்ளைகள் விருப்பப்படுறாங்களோ அந்த கோர்ஸில் கண்டிப்பாக சேரக்கூடிய ஒரு காலகட்டம். சேர்ந்து படித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் சனி பார்வை இருந்தது. எதிரிகளால் பிரச்சனைகள் இருந்தது. அதே நேரத்தில் தியாக ஆரோக்கிய குறைவு இருந்தது. கடன் சுமையால் பிரச்சனைகள் வந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே உள்டா. குரு பார்வை, சனி பார்க்குறார், இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. அப்போ குரு பார்க்க சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 7ஆம் இடத்து அதிபதி 12இல் இருந்தாலும்
பெண்களால் வருமானமும் இருக்குது, பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. நண்பர்களால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அதுவும் ஒரு சுப செலவு. அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறது, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வர, இப்படி சுப செலவுகள் ஏற்படும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். அவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை. அவங்கள பொறுத்தவரையிலையும் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை அதாவது அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி சிறப்பாக இருக்கிறது. வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு காலமாகவும் இது அமையப்போகிறது. இந்த 9ஆம் இடத்துல சனி பகவான் பாக்கிய சனி, புண்ணிய சனின்னு சொல்லுவாங்க. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் சிவகடாட்சம் நிறைந்த ஒரு வாரம். கடவுளின் அனுகிரகத்தால் நீங்கள் இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக அப்படின்னா கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும், ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. 10ஆம் இடத்துல உங்களுக்கு ராகுவே அமர்ந்திருக்கிறார். அப்போது தொழில் இருக்கிறது, பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர், பிரம்மாண்ட நாயகன்னு பேர் அவருக்கு. அப்போ 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதால தொழில் விருத்தியாகும். நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் விருத்தியாகும். அதே நேரத்தில் புதுசாக தொழில் துவங்குறவங்களுக்கு தொழில் துவங்கலாம், நம்பிக்கையாக துவங்கலாம். வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். இல்லை உயர்கல்விக்காக போகிறீங்க, உத்தியோகம் இல்லை சொந்த தொழிலுக்காக, எதற்காக நீங்கள் சென்றாலும் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. ஒரு கடை கட்டி ஓப்பன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க, ஒரு 2 லட்ச ரூபா இருந்தால் போதும் கடையை விரிவாக்கம் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஆனால் கேட்குற இடத்துலாம் காசு கிடச்சிரும். 3 இடத்துக்கு கேட்பீங்க, மூணு இடத்துலையும் 4 லட்சம் 5 லட்சம்னு காசு கிடச்சிரும். இருக்கிற சரி வந்துடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போது பிஸ்னஸில் போடுவீங்க. அப்போது இன்புட் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும். நல்ல சம்பாத்தியம் கிடைக்க போகிறது. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம். இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். காரியம் ஆகுமா ஆகாதா, வியாபாரம் ஆகுமா ஆகாதான்னு டென்ஷன் இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தா ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு பொற்காலம். உங்களுக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் காரகோ பாவனாஸ்தி. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் அனுகூலம் இருக்குமா, இருக்காது. மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் நினைக்கிறத சாதிக்க போகிறீங்க. அற்புதமான ஒரு வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இது இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம். இந்த வாரத்தை எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.